இந்த லிவர் ஃபெயிலியர்லாம் நம்ம வந்து சரிப்படுத்த முடியாது. ஆங்கில மருத்துவத்தில் லிவருக்கு மருந்தே இல்லை. உண்மையை சொல்லப்போனால் ஆங்கில மருத்துவம் தடுமாறுறது வந்து லிவர் விஷயத்தில் தான். நானும் அதே மருந்து தான் கொடுக்குறேன், அவரும் அதே தான் கொடுக்குறாரு. அந்த நோயாளியினுடைய உடம்பு ஏற்றுக்கிட்டால் தான் என் வைத்தியம் செய்தாகும். இதுதான் மருந்துன்னு கொடுக்குறோம். அந்த அந்த உடம்புல இருக்கிற திசுக்கள் அந்த மருந்து எடுத்துக்கிட்டு சரியாகணும். ஆகலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. குடிப்பழக்கம் இருக்கவங்களுக்கு மஞ்சக்காமால வந்து ஒரு ஒரு எச்சரிக்கை லிவர் கொடுத்துருக்கு. இனிமேல் என்னால் தாங்க முடியாது, இனிமேல் நீ குடிச்சேன்னா நான் வேலை செய்ய நிறுத்திடுவேன் அப்படிங்கிறத அது சொல்கிறது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த நோயாளி குடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் கதை முடியுதுன்னு தான். இவங்கெல்லாம் என்னன்னாக்கா பாப்புலாரிட்டியில் இருக்காங்க. திடீர்னு மார்க்கெட் விழுவுது. மார்க்கெட் விழுவும்போது நடிகர்கள், அரசியல்வாதிகள், பிரபலமானவர்கள் எல்லாருக்கும் வர பிரச்சனையே என்னன்னா, திடீர்னு நம்ம காணாமல் போயிடுவோம், நமக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை. ஒரு கூட்டத்தில் போய் நிற்கிற என்னை யாருக்குமே அடையாளம் தெரியலன்னு வச்சுங்க, அது ஒன்றும் ஒரு கூட்டமாக நிற்கிறாங்க, என்னை பார்த்தோன்னா ஓடியாடுறாங்க. எனக்கு செல்வாக்கு போயிடுச்சுன்னா யாருமே வந்து பார்க்கலன்னா மன அழுத்தம். அதை நினச்சி நம்ம இது பண்ணும்போது அந்த வருத்தத்தில் இருக்கும்போது அதுக்கான அந்த ஹார்மோன் சேஞ்ச் எல்லாம் வந்து ஆளை அழுத்திடும். உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், நேற்றைய தினம் இரவு ஒரு 9 மணி அளவில் வந்து நடிகர் திரு ரோபோ சங்கர் அவர்கள் வந்து காலமானார். அவருக்கு நிறைய உடல் பிரச்சனைகள் இருந்தது. ஒரு 46 வயது தான் ஆகுது. ஆனால் அவருக்கு வந்து உடல்ல நிறைய பிரச்சனைகள். இதற்கு முன்னாடி அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து மஞ்சள் காமாலை, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருந்து நக்கீரன் கோபால் இருக்கார் இல்லையா, அவரை வந்து தீவிர சிகிச்சை பிரிவுலாம் வச்சு அவரை வந்து உயிரை காப்பாற்றி கொண்டு வந்தார் அப்படின்றத அவரே வந்து அவரோட இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு. கடந்த வருடங்களில் நடந்த சம்பவம் அது. அதை தொடர்ந்து இப்போ மீண்டும் அவருக்கு வந்து அந்த ஐசியூவில் சேர்த்துருந்தாங்க. சேர்த்த பிறகு ஒரு நேற்றைய தினம் காலமானார் அப்படின்றது. 46 வயதில் ஒரு நடிகர் காலமாகிறார் அப்படின்றது ஒரு பக்கம் பார்க்கக்கூடியது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான நோய்கள், மஞ்சள் காமாலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நோயா, உயிரை எடுக்கக்கூடிய ஒரு நோயா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் வருது. அப்போனா அதை நம்ம எப்படி தற்காத்து கொள்ளணுன்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு குடிப்பழக்கம் இருந்ததா? சரி, அதுதான் ஒரு மிக முக்கிய காரணம். அதுதான் லிவர் ஃபெயிலியர். உடம்புல எந்த உறுப்பு கெட்டாலும் கெடுதல் தான். ஓகே. இந்த லிவர் ஃபெயிலியர்லாம் நம்ம வந்து சரிப்படுத்த முடியாது. ஆங்கில மருத்துவத்தில் லிவருக்கு மருந்தே இல்லை. உண்மையை சொல்ல போனால் ஆங்கில மருத்துவம் தடுமாறுறது வந்து லிவர் விஷயத்தில் தான். ஹார்ட்டு, பிரெயின் எல்லாத்தையும் நாங்கள் சமாளிச்சிருவோம். லிவர் ஃபெயிலியர் வந்து இன்னைக்கு வரலுமே அது குடிக்கிற பழக்கம் இருக்கவங்களுக்கு லிவர் சீக்கிரம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுங்கிறது கஷ்டம். இந்திய மருத்துவத்தில் வந்து இந்த சித்த வைத்தியத்துல எல்லாம் மருந்துகள் இருக்கு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன். அதாவது திருவள்ளிக்கேணியில் யுனானி வைத்தியர் ஒருத்தர் இருந்தார். இப்போ இருக்காரா என்னன்னு தெரியல. அவர் ஒரு கஷாயம் ஒன்று கொடுப்பார். அதை வாங்கி குடிச்சிட்டோம்னா கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அவங்க இருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் அது. மஞ்சக்காமாலை வந்ததுன்னா அப்போ மஞ்சக்காமாலை ரொம்ப காமன். மஞ்சக்காமாலை வந்து வெறும் குடிக்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, அந்த வைரஸ், ஹெப்படைட்டிஸ் வைரஸ் நிறையா இப்போ இருந்தது. நம்ம வந்து வயிற்று வலின்னு சொல்லி கொஞ்சம் வயிறு கொஞ்சம் உப்பிக்கிட்டு இருந்தாவே நாங்கள் உடனே சந்தேகப்படுறது மஞ்சக்காமாலை தான். மஞ்சக்காமாலைங்கிறது வந்து ஒரு அறிகுறி. மஞ்சளாக சிறுநீர் கழிச்சோம்னா அது மஞ்சளாக போகும், கண்ணெல்லாம் மஞ்சளாகிடும். இந்த வெள்ளை வெண்படம் இருக்கு இல்லையா, மஞ்சளாகிடும். அதை வச்சு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் மஞ்சக்காமாலை இருக்குது. அது வந்து லிவர் ஃபெயிலியர்னு அர்த்தம். அது கீழா நெல்லி இது மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுத்தா சரியாக வரும்னுவாங்க, பத்தியம் இருக்கணும்னுவாங்க. பட் இதெல்லாம் எங்கள் மருத்துவத்தை பொறுத்தவரை நாங்கள் ஸ்டீராய்டு அது மாதிரி இதெல்லாம் கொடுப்போம், ரெஸ்டடுன்னு தான் சொல்லுவோம். எனக்கு அந்த பிரச்சனை வந்தது அமெரிக்காவில். நான் பயிற்சியில் இருக்கும்போது ஹெப்படைட்டிஸில் படுத்துட்டேன், ஹெப்படைட்டிஸ் பி. உடனே என்ன சொல்லிட்டாங்க, அது அமெரிக்காவில் அவங்க பயந்துட்டாங்க. கேலம்போஸ்னு ஒரு உலக புகழ்பெற்ற டாக்டர்கிட்ட தான் அட்மிட் ஆகும். ரெஸ்டடு அப்படின்ட்டார். வேறு ஒன்றும் செய்யலை, படுக்க வச்சுட்டாங்க. அப்போ என்னுடைய அமெரிக்காவில் இருந்த என்னுடைய நண்பர்கள் அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் வச்சிட்டார். டாக்டர் மணின்னு இருந்தார். அவர் அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் வச்சிட்டாரு. நல்லா சத்தான உணவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. படுத்துக்கிட்டே இருந்தேன். நமக்கு ஆயுசு கெட்டியாக இருந்தது. அது ஏன்னா செல்ஃப் லிமிட்டிங், தானாகவே கண்ட்ரோல் ஆகிடும். 15 நாள் இதாகும். 15ஆவது நாள் டக்குன்னு அது சரியாகும். சரியான உடனே பசி எடுக்க ஆரம்பித்த உடனே சாப்பிட ஆரம்பித்தாவே கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் பத்தியத்தோடு இருந்துட்டு வந்தோம்னா தானாக குணம் ஆகிடும். இது வழக்கமாக நடக்கிறது. இது வந்து ஒரு 60% 60 விழுக்காடு 70 விழுக்காடுக்கு
இது மாதிரி தானாச்சேரி அவங்க இருக்காங்க. ம். மிச்சம் 30 விழுக்காடு அதிலிருந்து அப்படியே மேலே போய் லிவர் பூரா சுருங்கி போய் ஈரல் அப்படியே கெட்டு போய் இறந்து போகிறது ஒரு 30% அது நடக்கும். இதில் வந்து அவர் ரோபோ சங்கர் அந்த காமால வந்ததுக்கப்புறமே அவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். இல்லை, அவருக்கு முழுக்க முழுக்க அவரை ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது தான் இருந்துச்சு. நடுவில் அவர் சொன்ன விஷயங்கள் இந்த ஆயுர்வேதமும் அவர் எடுத்திருக்காரு. இப்போ நீங்கள் அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் ஆயுர்வேதத்தில் சில விஷயங்கள் அவங்க வந்து பார்த்துருக்காரு, சில இதெல்லாம் கஷாயம்லாம் குடிச்சிருக்காருன்ற மாதிரி சில வீடியோக்களில் சொல்கிறார். அப்படின்ற பட்சத்தில் இதுவும் அதுவும் சேரும்போது ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்? இந்த ஆயுர்வேதத்தில் அவங்க மருந்து வச்சுருக்காங்க, ம், உடம்பு ஏற்றுக்கணும் இல்லை. நானும் வைத்தியம் பண்ணுறேன், இன்னொரு டாக்டர் வைத்தியம் பண்ணுறாரு, என்னுடைய நானும் அதே மருந்து தான் கொடுக்குறேன், அவரும் அதே தான் கொடுக்குறாரு. அந்த நோயாளியினுடைய உடம்பு ஏற்றுக்கிட்டால் தான் என் வைத்தியம் செய்தாகும். இதுதான் மருந்துன்னு கொடுக்குறோம். அந்த அந்த உடம்புல இருக்கிற திசுக்கள் அந்த மருந்து எடுத்துக்கிட்டு சரியாகணும். ஆகலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதான் ரத்தன் டாட்டா அதான் சொன்னார், உடம்பை பார்த்துங்கப்பாட்டார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னது அதுதான். என்கிட்ட இல்லாத பணம் தான், எனக்கு இப்போ ஆயிரக்கணக்கான வியாதி இருக்குது, என்ன செலவு பண்ணி ஒன்றும் பண்ண முடியல, மருந்துகளை என் உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது. அதனால என்ன பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் உடம்பை நீ கவனிக்கலான்னு நீ காலி அப்படின்னு. மருந்துகள் டாக்டர்கள் கொடுக்கலாம், உடம்பு ஏற்றுக்கிட்டவங்க தப்பிச்சுக்கிறாங்க, ஏற்றுக்கலான்னு முடியாது. இப்போ என்னுடைய இன்னொரு உதாரணம் என்னென்னா, பைபாஸ் சர்ஜரி எனக்கு பண்ணும்போது எல்லா டாக்டர்களும் முடியாதுட்டாங்க. கை வச்சா செத்து போயிடுவேன்ட்டாங்க, ஒரு குண்டூசி குத்துனா கூட செத்து போயிடுவேன்ட்டாங்க. அப்புறம் டாக்டர் பாஷின்னு சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அவர் என் மகன்கிட்ட சொன்னார், ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன், தப்பிச்சா கூட்டிகிட்டு போட்டு, இல்லாட்டி பாடி எடுத்துகிட்டு போ, சமாதானம் சொல்லுங்க. நான் எனக்கு வேண்டான்னு. ஏன்னாரு, 75 வயசு சார், இன்னும் நான் உயிரோடு இருந்து செய்ய வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லை, ஒரே பிள்ளை, அவனே வளர்ந்துட்டான், அவனும் பெருசாகிட்டு, எனக்கு பூமியில் செய்ய வேண்டிய கடமைகள் எதுவுமே இந்த மாதிரி வியாகியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் பையன் ஒரு 5 நிமிஷம் கேட்டுக்கிட்டே இருந்தார், வாயை மூடு இருந்தார், அவர் சொல்கிறத கேட்டு மரியாதையாக பண்ணிக்கிட்டார். சரின்ட்டு. அப்போ உடனே அவர் கேட்டார், என்ன ஏன் திடீர்னு சரின்ட்டு அப்படின்னாரு. சாவுறதுன்னு இருந்தாக்கா ஒன்று தியேட்டரில் சாகணும், இல்லாட்டி இந்த நியோவில் சாகணும். சாவுன்றது முடிவாயிடுச்சுன்னா அதை தடுக்க முடியாது, சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பண்ணார். எந்திரிச்சு உட்காந்துருக்கேன், 6 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அவர் இப்பவும் நான் போய் வருஷம் செக்கப்புக்கு போகிறேன். என்னை செக் பண்ணிட்டு அவருடைய இவங்களுக்கெல்லாம் காட்டுற, அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் காட்டுற, நம்ம சர்ஜரி எவ்வளோ பாடி எவ்வளோ கரெக்டாக ரியாக்ட் பண்ணுது பாரு. அவ்வளோ நெகட்டிவாக இருந்த மனுஷனுடைய உடம்புல எப்படி இது வந்து டிஷ்யூஸ் எல்லாம் இவ்வளோ கரெக்டாக ரியாக்ட் பண்ணுது, அவரே ஆச்சரியப்படுறாரு. அவர் எதிர்பார்த்தது அவ்வளோ எதிர்பார்க்கல. சர்ஜரி பண்ணுற இப்போதைக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓடுது. அவர் என்ன ஆச்சரியப்படுறாருன்னா, அந்த பிளட் வெசல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது, 6 வருஷமாக ஒன்றுமே சேதாராகாமல் கொஞ்சமாவது சேஞ்ச் வந்திருக்குன்னு எதிர்பார்த்தாரு. சர்ஜரி பண்ண இன்றைக்கு எவ்வளோ இருந்ததோ அதே மாதிரி. இதுக்கு என்ன நீங்கள் காரணம் சொல்லுவீங்க? உலகத்தில் இருக்கிற அத்தனை டாக்டர்களும் கை விட்டு தொட்டா செத்து போயிடுவாங்கிற ஒரு ஆளை துணிச்சலாக பண்ணுறாரு. பண்ணால் என் உடம்பு அதை ஏற்றுக்கிட்டு வருது, நின்றுக்கிட்டு இருக்குது. ஆனால் எனக்கு ஹார்ட்டை பற்றி எந்த சங்கடமும் எதுவுமே இல்லை. அதுக்கு காரணம் என்னுடைய உடம்பு அந்த மாதிரி இருந்தது. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த பேஷண்ட்டுக்கு அந்த ஆள் பொழைச்சான், நீ பொழைப்பேன்னு சொல்லவே முடியாது. 40 வயசில் ஒருத்தவரும் பைபாஸ் பண்ணால் செத்து போடுவான். என்ன சார் 80 வயசு ஆளை காப்பதானே 40 அந்த ஆள் அவ்வளோதான். உடம்புகள் ஏற்கனவே பேர்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இது மாத்திரம் நிச்சயம் சாவுங்க. விலை அதானிக்கிட்டெல்லாம் காசு இல்லாமல் இருந்தது, உலகத்தையே வாங்கி வச்சுருந்தாங்க, சாவாங்க போகிறது. அம்பானி மகன் வர்றான், இப்போ சோடு யானை மாதிரி வர்றான், பொதுக்குன்னு. அவங்கக்கிட்ட இல்லாத காசை இந்தியாவே விலைக்கு வாங்கி வச்சுருக்கேன். என்னத்துக்கு அந்த சைஸில் அந்த பையன் வரும்? உடம்பை ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து மருத்துவங்கிறதே வந்து உடம்பு ஏற்றுக்குச்சுன்னா வெற்றி அடையும், உடம்பு ஏற்றுக்கலாம் தோல்வி. அவ்வளோ. இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த எக்ஸசைஸ் அப்படின்றத, இந்த பாடி பில்டிங் இதெல்லாம் கம்மி பண்ணணும். ஆனால் இவர் ஏற்கனவே பாடி பில்டர் தான், நிறைய அதெல்லாம் பண்ணியிருக்காரு, உடலை வந்து கட்டுமஸ்தாலாம் வச்சுருந்துருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் அது ப்ளஸ் இந்த மஞ்சக்காமாலை அப்படிதுக்கப்புறம் அதற்கு பிறகு அவரோட அந்த உணவு கட்டுப்பாடு, இந்த மது அருந்துறது, இதெல்லாம் டோட்டலாக நிறுத்திடணுமா? அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இல்லை, உடல் பயிற்சி வந்து ரொம்ப சிவியராக பண்ணாதீங்கன்னு தான் நான் சொன்னேன். இவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான் இவரை இது மாதிரி பண்ணியிருக்கு. இல்லை, அவர் அதற்கு முன்னாடி ஒரு நிறைய குடிக்கிற அந்த மாதிரி பழக்கம்லாம் அவருக்கு இருந்திருக்கலாம். அதன் மஞ்சக்காமாலை வந்த பிறகு அதை டோட்டலாக நிறுத்துறது தான் கரெக்டாக? மஞ்சக்காமாலை வந்தாலே உங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தது தான் ஆபத்து. அவ்வளோதான் சொல்ல முடியும். அது அவருன்னு ரோபோ சங்கரில் இப்போ குடிப்பழக்கம் இருக்கவங்களுக்கு மஞ்சக்காமாலை வந்து ஒரு எச்சரிக்கை லிவர் கொடுத்துருக்கு, இனிமேல் என்னால் தாங்க முடியாது, இனிமேல் நீ குடிச்சேன்னா நான் வேலை செய்ய நிறுத்திடுவேன் அப்படிங்கிறத அது சொல்கிறது.
அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த நோயாளி குடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் கதை முடியுதுன்னு தான். அவ்வளோதான். இல்ல குடலில் ரத்த கசிவு அதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் அதுல நடக்கும், அதில் வரும். அதுல தான் வரும். ஆமாம், அது டிப்பிக்கல் சிம்டம். அது மூக்கில் இருந்து ரத்தம் வருது, பல்லில் இருந்து ரத்தம் வரதெல்லாம் வரும். அதெல்லாம் சிம்டம்ஸ். இல்ல பெரும்பாலும் இப்ப நம்ம பார்க்கக்கூடியவங்க இந்த நடிகர்களாக இருந்தாலும் இந்த இருந்தா நம்ம பார்க்குற அளவுல சொல்றேன், ஒரு மாரடைப்பு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் இதுதான் பெரும்பாலும் இருக்கே. அது என்ன காரணம்? நடிகர், நடிகை, அரசியல்வாதி, அவன் இவன் இதெல்லாம் கிடையாது. மன அழுத்தத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாருக்குமே, மனிதர்கள் எல்லாருக்குமே இதெல்லாம் வரும். ஒரு அன்னாடங்காட்சி ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு ஆயிரக்கணக்கான கவலைகள் வந்து அவனை வந்து அழுத்துது, கடன் சுமை அது இதுன்னு அழுத்துது. எப்படி தாங்குவேன் நினச்சிக்கிட்டு இருந்தானாக்கா அந்த மூளை வந்து வேகமாக ரிலீஸ் ஆகும்போது பல கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் உடம்புல நடந்து மரணத்துக்கு கொண்டு போய் விடும். அது நடிகனுக்கு தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. இவங்கெல்லாம் என்னன்னாக்கா பாப்புலாரிட்டியில் இருக்காங்க, திடீர்னு மார்க்கெட் விழுவுது. மார்க்கெட் விழுவும்போது நடிகர்கள், அரசியல்வாதிகள், பிரபலமானவர்கள் எல்லாருக்கும் வர பிரச்சனையே என்னன்னா, திடீர்னு நம்ம காணாமல் போயிடுவோம், நமக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை. ஒரு கூட்டத்தில் போய் நிற்கிறேன், என்னை யாருக்குமே அடையாளம் தெரியலன்னு வச்சுங்க, அதோடு ஒரு கூட்டமாக நிற்கிறாங்க, என்னை பார்த்தோன்னா ஓடியாடுறாங்க, எனக்கு செல்வாக்கு போயிடுச்சுன்னா யாருமே வந்து பார்க்கலன்னா மன அழுத்தம். அதை நினச்சி நம்ம இது பண்ணும்போது அந்த வருத்தத்தில் இருக்கும்போது அதுக்கான அந்த ஹார்மோன் சேஞ்ச் எல்லாம் வந்து ஆளை அழுத்திடும். ஒரு பிரபலமான படம், நான் சொல்கிறது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, பெரிய அன்னைக்கு அவர் வந்து பயங்கரமான ஸ்டாராக வந்துட்டார். அந்த படத்தை ப்ரீவியூ போடுறாங்க, போட்டு காட்டுறாங்க ஃபிலிம் சேம்பரில், சஃபேர் தேட்டர் பக்கத்தில் இருந்தது. அந்த இது இன்றைக்கி சஃபேர் தேட்டர் இல்லை, அதில் போடுறாங்க. அந்த என்னுடைய நண்பர் ஒருத்தர் அதுக்கு என்னை கூப்பிட்டு போகிறாரு. அவரும் அப்போ தான் வந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவரை பார்த்தோன்னே அந்த படத்தினுடைய நடிகர் யார் நடிக்கிறாரோ அந்த ஹீரோ அவரை பார்த்துட்டு வந்தார். நான் இவரோடு நிற்கிறேன், நின்றுட்டு வர்றாரு. அந்த இடம் உங்களுக்கு ஃபிலிம் சேம்பர் தெரியும், அண்ணா மேம்பாலத்துக்கு கீழே. அண்ணா மேம்பாலத்தில் எல்லாம் நடிகர்களை பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்போ என் கூட நின்றுக்கிட்டு இருந்தது ஜெமினி கணேசன் நிற்கிறார். நான் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் வர்றாரு, இந்த நடிகர் படத்தினுடைய ஹீரோ வர்றாரு. கூட்டம் எல்லாம் அவரை சுற்றி நிற்கிது. என்னுடைய நண்பர் பேரே சொல்கிறேன், கராத்தே மணின்னு பேர். அவரை உங்களுக்கு தெரியும். அவர் 4-5 படத்தில் நடிச்சுட்டு இறந்துட்டார். அவரை பார்த்தா சினிமாவில் நடிக்கிறதுக்கு நுழையிறாரு. கூட்டம் பெருசாக நின்று எல்லாம் இது பண்ணுவோம். அவர் பேசிட்டு போயிட்டாரு, அந்த கூட்டம் போயிடுச்சு. உடனே மணி என்கிட்ட சொல்கிறாரு, சினிமாவுடைய சக்தி பார்த்தீங்களா அப்படின்னாரு. ஏன்னா அவர் சினிமாவில் நடிக்கணும்னு போகும்போது நான் அவரை டிஸ்கரேஜ் பண்ணேன், நமக்கு இது சரியாக வராது. ஆனால் அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். நான் என் மூலமாக தான் அவர் சினிமாவுக்கும் போனார். என்னை வேணான்னு சொன்னியே, எப்படிப்பட்ட பாப்புலாரிட்டி பார்த்தியான்னு. பக்கத்தில் ஜெமினி நிற்கிறார். இவரை ஞாபகம் இருக்குது அவனுக்கு, என்ன நீ பேசுகிற, இவர் படம்னா வருஷோக்கு ஓடணுமே, மறந்து போச்சு அவனுக்குன்னாரு. தெரியுதுன்னு பக்கத்தில் நிற்கிறாரு. எத்தனை பேர் நிற்கிறாங்க, மார்க்கெட் போயிடுச்சு, அவ்வளோதான். புதுசாக வந்த நடிகனை பார்த்துட்டு எல்லாரும் போயிட்டாங்க. நேற்று நீயும் நானும் ஓடி போய் உளுந்து பார்த்த காதல் பண்ண ஜெமினி கணேசன் நம்ம பக்கத்தில் நிற்கிறார். ஜெமினியை முதுகில் தட்டி நல்லா சொன்னையான்னாரு. இதுதான் அந்த பாப்புலாரிட்டி போய். ஆனால் அதை மாதிரி சந்தர்ப்பங்களில் ஜெமினி போன்ற சில பேர்கள்லாம் மார்க்கெட் போனால் கூட கவலைப்பட முடியும். அது எல்லாத்தாலையும் முடியாது. இந்த மாதிரி பாப்புலராக இருக்கிறவங்களுக்கும் திடீர்னு மார்க்கெட் போயிடுச்சு, யாரும் வரல, தன்னை பார்க்கலன்னும் போது மன அழுத்தத்தின் காரணமாக வரக்கூடிய இதில் வந்து லிவர் ஃபெயிலியர் எல்லாருமே வரும். இதில் மஞ்சக்காமலை அப்படின்றது குடிக்கிறதுனால மட்டும் வரக்கூடிய ஒரு பிரச்சனையா சார்? வைரல் டிசீஸுங்க. சும்மா உட்காந்துருந்தாலே குடிக்கிற தண்ணி சரியாக இல்லைன்னா அதில் வந்துடும் மஞ்சக்காமலை. தண்ணியில் அந்த வைரஸ் கலந்துருச்சுன்னா வந்துடும். ஒரு தடவை சென்னை பூரா மாட்டுச்சு இல்லை 60கள், குறிப்பாக ராயபுரத்துலேருந்து அப்படியே இது வரணும், கும்மிடிப்பூண்டி வரணும். இப்போ அதை ஆரம்பித்தது வந்து ஸ்டான்லி ஹாஸ்டலில் தான் ஆரம்பிச்சது. நாங்கள் ஸ்டான்லியில் இருக்கோம், பூரா ஹாஸ்டலும் படுத்துருக்குது மஞ்சக்காமலையில். நாங்கள் 3 பேர் தவிர, எங்கள் ரூமில் இருந்து நாங்கள் 3 பேர் தவிர ஏறத்தாழ ஒரு 200 பேர் இருக்கிறோன்னா 150 பேர் படுத்துட்டான். நாங்கள் 3 பேர் தான் ஹாஸ்டலில் இருந்துக்கிட்டு, ஹாஸ்டல்லையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்து ஹாஸ்டல்லே இருக்கிறவங்க 3 பேர் எங்களை போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. ஏன் உனக்கு வரலன்னு எல்லா செக்கப்பும் பண்ணுறாங்க. கடைசியில் அவங்க கண்டுபிடிச்சாங்க, தண்ணி எங்கடா குடிக்கிற தண்ணி எப்படிடா குடிக்கிறீங்க. காலேஜிலே சோம்பேறிகள்னு பேர். அவன் என்ன பண்ணுவான்னா தண்ணி குடிக்கிறதுக்கு அப்போல்லாம் அந்த மினரல் வாட்டர் இதெல்லாம் கிடையாது இல்லை, அந்த கார்பரேஷன் தண்ணி வருது இல்லை, அந்த இதில் போய் மொண்டுக்கிட்டு வந்து அந்த கார்பரேஷன் தண்ணி தான் குடிப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஓவர டேங்க் காலேஜ் கிணத்துலேருந்து மேலே தண்ணி ஏற்றுறாங்கல்ல, அந்த தண்ணியை பாட்டிலில் பிடிச்சி அதை குடிச்சிக்கிட்டு இருந்தோம். வாஷ் பேசினில் பிடிச்சி அதை குடிச்சிக்கிட்டு இருந்தோம். காலேஜ் தண்ணி கண்டாமினேட் ஆகலை, கார்பரேஷன் தண்ணி தான்
காரணம்னு கண்டுபிடிச்சாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா, இது இந்த இந்த தகவல் வந்து எப்படி போச்சுன்னா, கார்பரேஷனுக்கு அது தெரிஞ்ச உடனே கார்பரேஷன் தண்ணியால் தான் அது பரவுச்சுங்கிறத அவங்க அப்படி தாங்க எங்களால் தான் கண்டுபிடிச்சாங்க. நாங்கள் 3 பேர், சங்கரன், பாண்டுரங்க, நான், நாங்கள் 3 பேர். இதில் என்னன்னா எங்களுக்கு குடிப்பழக்கமெல்லாம் இருக்குது. பாண்டு குடிக்க மாட்டான், நாங்கள் 2 பேரும் தண்ணியை போய் வந்தோம். எல்லாத்தையுமே நாங்கள் அதாவது நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை வந்து பொய்யாக்குனது நாங்கள். ஈப்பன் தாமஸ்ன்னு அப்போ ஒரு சீஃப் இருந்தார், ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார். அவர் தான் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி கார்பரேஷன் இது பண்ணி கார்பரேஷன் தண்ணினால தான் அது பரவுதுன்னு அப்புறம் தான் கார்பரேஷன் அதை கிளியர் பண்ணி அது இதாச்சு. வைரஸால் உண்டாகிற நோய் ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் ஏபி, ஏசி, இந்த மாதிரி 3 வகையான அந்த வைரஸில் 3 ஸ்ட்ரெயின் இருக்குது. அதில் ஹெப்படைட்டிஸ் பிங்கிறது ரொம்ப கொடுமையானது, சிங்கிறது கொஞ்சம் இதாவது, ஏ வந்து கொஞ்சம் சாதாரணமாக மஞ்சக்காமலை மருத்துவம் வந்துட்டு தானாக சரியாக. அதுக்கு எங்கள் ஆங்கில மருத்துவம் கொஞ்சம் இன்றைக்கும் தடுமாறும். அதான் நான் சொன்னேன். அமெரிக்காவில் நான் போய் படுத்த போது கேலம்போஸுங்கிறது உலக புகழ்பெற்ற டாக்டர். என்ன பண்ணணுன்னு பேசாமல் படுத்துரு, ஃப்ரூட் ஜூஸ் குடி, ரெஸ்ட் எடும், தட்ஸ் த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு. ரெஸ்ட்டு, உணவு கட்டுப்பாடு. நான் அது ஹாஸ்டலில் இருக்கும்போது அது அங்கே அமெரிக்காவில் ஒரு இதில் தங்கியிருக்கிறேன். நானே தான் சமையல் பண்ணி நானே தான் எல்லாம் பண்ணுவேன். நான் அமெரிக்காவில் வந்து வேலைக்காரன் யார் இருப்போம், நாம தான் எல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் தான் என்னுடைய நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சு நல்லா அவங்க மனைவியை சும்மா செல்வின் அவங்க எனக்கு பத்திய உணவெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. தானாக சரியாப்பட்டு தப்பிச்சுக்கிட்டேன்னு வச்சுங்க. இது ஒரு பக்கம். இது வைரஸால் வரக்கூடிய நோய் சில சமயங்களில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு காலரா மாதிரி இது மாதிரி ஒரு எண்டமிக், ஒரு பேண்டமிக்காக கூட வரலாம். திடீர்னு ஊர் பூரா காமலாக வரலாம். பட் இவருடைய இதை நீங்கள் சொல்லும்போது இவரை தனிப்பட்ட முறை எடுத்திங்கன்னா அவருடைய பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் அவர் அது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.